140 கோடி இந்தியர்களும் தூய்மையான எந்த ஒரு தனியான இனத்தையும் சேர்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது. We are nothing but a walking museum of ghost genomes. கல்லறை கதவுகள் திறக்கும் ரகசியம், உறைந்த காலத்தின் மௌனம் உடையும் பிரமிடுகளின் நிழலில் என்ன வரலாறு, ஆழ்மனதில் புதைந்த நம்மாதி விதைகள், மரபணுவின் நூலில் புதிய அத்தியாயம், இணைவோம் விடை தேடி. தமிழர்கள் என்ற ஒரு இனத்தால் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் பிரமிடு அப்படிங்கிறது. பிரமிடு சொல்லுங்கள் என்ன ஒழிஞ்சிருக்கு? தமிழர்களின் மாபெரும் ஜியாலஜி அறிவு ஒழிஞ்சிருக்கு. தமிழர்களை பற்றி தேவையில்லாத பெருமைகளை பேசுகின்ற வீடியோக்களுக்கு தான் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம், பார்வை நேரம் அதிகம், பார்வையாளர்கள் அதிகம், அவர்களுடைய லைக் கமெண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக போடுறாங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எகிப்தில் உள்ள பிரமிடுகளை தமிழர்கள் கட்டியிருப்பதற்கு அறிவியல் பூர்வமான மரபணு சாட்சிகள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க போறேன். அது கூட மென்ஹிர் என்று சொல்லப்படுகின்ற நடுகற்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். கூடுதலாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இன்றைக்கு நீலகிரியில் வாழ்கின்ற தோடர் இன மக்களுக்கும் ஏதாவது காலப்போக்கில் தொடர்பு இருந்திருக்கிறதா என்பதை பற்றி அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களாக அந்த நோய் தொற்று தொடர்ச்சியாக அங்கிருந்து மக்களை சுத்தமாக பூண்டோடு ஒழித்து கட்டியிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்ம உள்ள மறைந்திருக்கின்ற அவர்களுடைய மரபணு என்பது மரபணு நூலில் உறங்கும் நம் வரலாறு, மீண்டும் எழுதத் தொடங்கும் புதிய அத்தியாயம். வாருங்கள் நிஜம் தேடி ஒரு பயணம் போவோம், நம் வேர்களை இந்த பிரபஞ்சத்தில் காண்போம்.